நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக அறுபடை வீடுகளிலே தலைமையான இடமாகிய படை வீடாகிய திருப்பரங்குன்றத்தில் துள்ளி வருகுது வேல் தமிழ் பகையே தூர விலகிரில் என்று சொல்லுகின்ற வேல்வாங்கிய முருகன், குன்றுதோராடும் முருகன், அவன் திருப்பரங்குன்றத்திலும் கல்யாண கோலத்திலே குடியிருக்கிறான். லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கும் சென்று வருகிறார்கள். அங்கே அந்த மலையிலே முஸ்லிம்கள் போய் தொழுகிற தர்காவும் இருக்கிறது. எந்த பிரச்சனையும் 100-150 ஆண்டுகளாக ஏற்பட்டதில்லை. இந்த வழக்கு பிரிவு கவுன்சில் வரை சென்றது. அங்கே இப்பொழுது கேட்கிறார்களே இந்துத்துவ சக்திகள் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று, அதற்கு அனுமதி கிடையாது என்று லண்டன் பிரிவு கவுன்சில் தீர்ப்பளித்தது போல் இங்கே உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பளித்தன. ஆனால் மதுரையிலே ஒரு நீதிபதி அங்கே விளக்கு அந்த தூணில் தான் போய் தர்காவுக்கு பக்கத்திலே ஏற்ற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார். அதற்கு பிறகு சில வசனங்களையும் சொன்னார். ஒரு நீதிபதி he has crossed the boundaries, தன்னுடைய எல்லைகளை மீறிவிட்டார் என்று நான் சொன்னேன். மீண்டும் 3 நீதிபதிகள் அந்த நீதிபதியின் தீர்ப்பையே வரவேற்று தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். அந்த 3 நீதிபதிகளுக்கும் சொல்வேன், நான் எதற்கும் அஞ்சுபவன் அல்ல, எந்த வழக்குக்கும் நான் அஞ்சுபவன் அல்ல. மரணமே வரினும் அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற நெஞ்சுரத்தை, என் நாடி நரம்புகளே ஓடுகிற ரத்தத்துக்கு பாலூட்டி தந்தாளே என் வீரத்தாய், அவள் வழங்கி இருக்கக்கூடிய அந்த துணிச்சலோடுதான் நான் கடந்த காலங்களில் இதை பேசினால் ஆயுள் தண்டனை கிடைக்கும் என்று சொன்னார்களே, அப்பொழுதும் பேசினேன். இப்படி பேசுவதற்கு உரிமை உண்டா? ஜெயிலில் இருந்தவாறே சுப்ரீம் கோர்ட்டில் நான் ரிட் மனு தாக்கல் செய்தேன் தேவதாசின் உதவியோடு. அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தது. தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றம் ஆகாது என்ற தீர்ப்பை பெற்று தந்தவன், பேச்சுரிமைக்கு காப்புரிமையை பெற்று தந்தவன் என்ற உரிமையோடு சொல்லுகிறேன். அப்படி பேசினால் பெரும் தண்டனை கிடைக்கும் என்றால் அதற்கு தயார். ஏற்கனவே இந்தியாவிலேயே இந்த தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் தண்டனை பெற்றிருக்கின்ற ஒரே ஒரு எம்பி, முன்னாள் எம்பி, இந்நாள் எம்பி கணக்கிட்டு பார்த்தால் ஒரே ஒருவன் இந்த வைகோதான். என் மீது 1 வருட காலம் சிறை தண்டனை நீதிமன்றம் வழங்கியது. நான் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசுவதற்காக மட்டுமல்ல. I accuse the Indian government, நான் குற்றம் சாட்டுகிறேன் இந்திய அரசை என்று நான் பேசிய உரையை தமிழில் புத்தகமாகவும் குற்றம் சாட்டுகிறேன் என்றும், ஆங்கிலத்தில் I accuse என்றும் புத்தகங்களாக நான் வெளியிட்டிருக்கிறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே நான் பேசிய பேச்சுக்காகத்தான் என் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு ஓராண்டு காலம் சிறை தண்டனை என்று அறிவித்த நீதிபதி அந்த அம்மையார், தண்டனையை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூண்டிலே இருக்கிறவர் கேட்டுக்கொண்டதால் நான் குறைவான தண்டனை கொடுத்திருக்கிறேன் என்று அந்த தீர்ப்பிலே எழுதியிருந்தார். அதை வாசித்தார். நான் உடனே கேட்டேன், நீதிபதி அவர்களே, உங்கள் மனச்சாட்சியை தொட்டு எழுதுங்கள். நான் எப்பொழுது கருணை கேட்டேன்? தண்டனையை குறைக்க வேண்டும் என்று உங்களிடம் எப்போது கேட்டேன்? எப்படி நீங்கள் தீர்ப்பை எழுதலாம் என்று கேட்டேன். அந்த அம்மையார், ஐ ஆம் டெரிபிளி சாரி, நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன், இப்பொழுது தீர்ப்பில் அந்த வாசகங்களை மாற்றி விடுகிறேன் என்று நான் கேட்டுக்கொண்டதால் அந்த வார்த்தைகளை எடுத்து விட்டார். அந்த வழக்கு இப்பொழுது உயர் நீதிமன்றத்திலே இருக்கிறது. இந்த தேச துரோக குற்றச்சாட்டின் மீது வருகிற வழக்குகள் அனைத்தையும் இப்பொழுது எங்கும் விசாரிக்க வேண்டாம் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னதன் காரணமாக வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஒருவேளை
எனக்கு தண்டனை கிடைக்குமானால் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். சொன்னதை வாபஸ் வாங்க மாட்டேன். இந்திய அரசை குற்றம் சாட்டினேன். அந்த குற்றச்சாட்டுக்களை மீண்டும் மீண்டும் சொல்வேன் என்ற உணர்ச்சி படைத்திருந்த காரணத்தால் தான் பொட்டா நீதிமன்றத்திலே என் சகோதரன் பூமிநாதனும் பொடா கணேசனும் இருக்கிறார்களே, அவர்களும் என்னோடு சேர்ந்து நின்று கொண்டிருந்த போது, நிலையில் வாழுகிற கணேசமூர்த்தியும் வீர இளவரசரும் என்னோடு நின்று கொண்டிருந்த போது, கொஸ்டினிங் டைம் வந்தது, கேள்வி கேட்கும் நேரம். நீதிபதி கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். அப்பொழுது சொன்னார், நீங்கள் திருமங்கலம் பொதுக்கூட்டத்தில் I did support the LTTE yesterday. I do support the LTTE today. I will support the LTTE tomorrow. இப்படி பேசினீர்களா என்று நீதிபதி கேட்டுவிட்டு, அவசரப்பட்டு பதில் சொல்லாதீர்கள், கொஞ்சம் நிதானமாக யோசித்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று உண்மையிலேயே என் மீது அக்கறை கொண்டவராக நீதிபதி ராஜேந்திரன் அவர் மறைந்து விட்டார். இதய நோய் ஏற்பட்டு மறைந்து விட்டார். அவர் மறைந்த அன்றைய அந்த உடலுக்கு போய் மாலை வைத்தவன் நான். அப்படி கேட்ட மாத்திரத்தில் நான் சொன்னேன், இதை பற்றி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை நீதிபதி அவர்களே. நான் ஆழமாக யோசித்துத்தான் பாராளுமன்றத்திலே பேசினேன். பாராளுமன்றத்திலே பேசியதைத்தான் திருமங்கலம் மேடையிலே பேசினேன். ஆனால் என்னோடு இருக்கக்கூடிய இந்த 8 பேரும் அதில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்கள் பேச்சில் அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவேதான் KS தினகரன் அவர்களுக்காக வக்கீலாக வாதாடுகிறார். எனக்கு நான் வக்கீல் வைத்துக் கொள்ளவில்லை, நானே வாதாடுகிறேன். இப்பொழுது நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். ஆம், நீங்கள் சொல்வதை போலத்தான் திருமங்கலம் மேடையில் நான் பேசினேன். இப்பொழுது இந்த கோர்ட்டிலும் சொல்லுகிறேன், எஸ், I did support, I do support, I will support the LTTE என்று நான் பேசியதற்கு பிறகு சிறப்பு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக அன்று வந்தவர் அந்த வழக்கு அன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு என்னிடம் நேராக வந்தார். எங்களுக்கு வேலையே இல்லையே சர்க்கார் வக்கீலுக்கு, எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டே பதில் சொல்லுகிறீர்களே, இப்படி ஒரு வழக்கை நாங்கள் இதுவரை சந்தித்ததில்லை. குற்றவாளி கூண்டிலே உங்களை போன்ற ஒரு மனிதரை இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொன்னார். ஆக என்னுடைய கருத்துக்களில் நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன். இந்த தமிழகத்தில் மதவாதிகளினுடைய கோட்டம் ஒடுக்கப்படும், இந்துத்துவ சக்திகளினுடைய அக்கிரம ஆதிக்கம் தகர்க்கப்படும். RSS இந்துத்துவா VHP கூட்டங்கள் அலகாபாத் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது பிரயாக் நகர் என்று பெயர் மாற்றப்பட்ட நகரத்தில் 2022ஆம் வருடம் ஒரு மாநாட்டை கூட்டினார்கள். RSS VHP இந்துத்துவ சக்திகள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள், தர்ம சன்சத் என்று. அந்த பிரகடனத்தில் இந்திய அரசியல் சட்டத்திலே இருந்து மதச்சார்பின்மையும் இங்கே செகுலரிசம் சோசியலிசம் நீக்கப்படும். இனிமேல் டெல்லி இந்தியாவின் தலைநகர் அல்ல, வாரணாசி தான் தலைநகர் ஆக்கப்படும். இனிமேல் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிர்காலத்தில் குடியுரிமையும் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, குடியுரிமையும் கிடையாது. இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டுமே 8வது அட்டவணையிலே மொழிகளாக இடம்பெறும். இப்படி ஒரு கொடூரமான பயங்கரமான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்களே பிரதமர் அவர்களே, நீங்கள் இதை கண்டித்தீர்களா? உங்கள் அமைச்சரவையில் யாராவது கண்டித்தார்களா? அப்படியானால் இங்கே வாழக்கூடிய கோடானு கோடி முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்கிய கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முஸ்லிம் லீக் மாநாடு கராச்சியிலே டிசம்பர் 17, 18 தேதிகளில் 47 நடந்த போது அதிலே பாகிஸ்தான் பிரதமர் லியாகத் அலிகான் மொத்த பணத்தில் 17 லட்சம் இந்திய முஸ்லிம்களுக்கு உரிமையானது நாங்கள் வழங்குகிறோம் என்றவுடன்
எழுந்து ஆட்சேபகரமான குரலில் சல்லி காசு நாங்கள் வாங்க மாட்டோம் பாகிஸ்தானிடமிருந்து. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உடனே தகவல் அனுப்புங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்று சொன்ன லியாக்கத் அலி கானுக்கு நீ யார் எங்களை பாதுகாப்பதற்கு? எங்கள் இந்தியாவில் எங்கள் மக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள தெரியும், இங்கே வாழ்கிற இந்துக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள் என்று பேசிய அந்த காயிதே-மில்லத்தான் சீனம் படையெடுத்த போது இமய பர்வதத்தின் சரிவுகளிலே சீன தேசத்தினுடைய ராணுவ பீரங்கிகள் கர்ஜித்த போது 40,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்த போது பாண்டூங் மாநாட்டிலே பஞ்சசீலம் முழங்கிய பண்டித ஜவஹர்லால் நேரு மனம் உடைந்தவராக தழுதழுக்க வானொலியிலே பேசிய போது நாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம், நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம், நம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன, மீட்பதற்கு அனைத்து இந்தியர்களும் முன்வர வேண்டும் என்று பேசியதை வேலூர் சிறைச்சாலையிலே இருந்து வானூரிலே கேட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிறையை விட்டு விடுதலையாகி வெளியே வந்தவுடன் வேலூர் கோட்டை மைதானத்திலே பேசுகிற போது வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், இந்தியா என்ற உபகண்டம் இருந்தால்தான் நாம் பிரிவினை கேட்க முடியும், கூர்மையான கொம்புகளை உடைய காளை மாடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே சீறி பாய்ந்து வருகிறதே காளை மாடு, அதை போல கூறிய கொம்புகளை உடைய காளை மாடு அங்கே இருந்து பாய்ந்து வருகிறது, கருப்பு குடையை கையில் பிடித்துக் கொண்டு நான் போகிறேன், அந்த குடையை பிடித்துக் கொண்டு முன்னே சென்றால் அது புத்திசாலித்தனம் அல்ல, நான் குடையை மடக்கி திண்ணையில் ஏறிக்கொண்டேன், மாடு சென்றதற்கு பிறகு எப்பொழுது தேவையோ அப்பொழுது குடையை நான் விரிப்பேன் என்று பேசினார். அந்த அறிஞர் அண்ணாதான் தன்னுடைய கன்னி பேச்சில் we demand the right of self determination, சுய நிர்ணய உரிமையை நாங்கள் கோருகிறோம் என்று பேச்சின் தொடக்கத்திலே சொல்லிவிட்டு I belong to the Dravidian stock, நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன், I am proud to call myself a Dravidian, நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் என்று பேசிய பேச்சினுடைய நிறைவு நேரத்தில் பேச்சை முடிக்கிற போது மீண்டும் அதனையே வற்புறுத்தினார். We demand the right of self determination. இதை அதே ராஜ்யசபாவில் அதே நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மீண்டும் அந்த அவைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு வழங்கியதால் முதலமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு தளபதி அந்த ஏற்பாட்டுக்கு உடன்பட்டு எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருந்த காரணத்தால் நான் கடைசியாக உரையாற்றிய போது, பிரியாவிடை கூட்டமாக நடந்த போது, ஓய்வு பெறுகிற எம்பிக்களுக்கு வாழ்த்து சொல்லுவதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் வாழ்த்திய போது, அதற்கு பதில் வழங்கி பேசுகிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட போது நான் பதில் சொல்ல எழுந்து அந்த பேச்சிலே நான் குறிப்பிட்டேன், மகாராணா பிரதாப் சிங்கினுடைய வாழ்க்கை வீர சரித்திரத்தை சொன்னேன். மகாராணா பிரதாப் சிங் ஹால்டிகாடி யுத்தத்தில் அக்பர் பாதுஷாவினுடைய லட்சக்கணக்கான சைன்யத்தோடு மோதினான். அந்த சைன்யத்துக்கு தலைமை தாங்கி வந்தவன் ஜெய்ப்பூர் மன்னன் மான்சிங், அக்பரின் மைத்துனன். அந்த யுத்தகலத்திலே இருந்து அவன் மீது அவன் தேறி சென்ற சேட்டக் என்கின்ற குதிரை மின்னலாக பாய்ந்து செல்லக்கூடியது அலெக்சாண்டரின் பியூசி பேலஸ் குதிரையை போன்று. அது வேகமாக சென்றது. ஈட்டியை எடுத்து அந்த தலைமை தாங்கிற மான்சிங் மீது ராணா பிரதாப் சிங் வீசினான். அவன் ஆரோகணித்து வந்த அந்த யானை துதிக்கையிலே வாள் கொண்டிருந்தது. இந்த படம் இன்றைக்கும் சித்திரம் இருக்கிறது. அந்த வாளை கொண்டு வீசியது துதிக்கையால் குதிரையின் தொடை பக்கத்தில் வெட்டு விழுந்தது. குதிரை சற்று தடுமாறியது. நாலா பக்கத்தில் இருந்தும் வேல்களும் அம்புகளும் ராணா பிரதாப் சிங்கை நோக்கி பாய்ந்து வந்தன. சேட்டக் குதிரை தன் எஜமானுக்கு உயிராபத்து ஏற்பட்டு விட்டது என்று எண்ணி அந்த போர்க்களத்தை விட்டு தனித்து ஓடியது. ஓடிய குதிரை ஒரு ஆற்று மணல் வெளியிலே கீழே விழுந்து
எஜமானை காப்பாற்றிவிட்டு செத்து போனது. மூர்ச்சை தெளிந்து எழுந்த ராணா பிரதாப் சிங் மடிந்து கிடந்த சேட்டக் புரவியை பார்த்து, என் சகோதரனே, என்னை விட்டு நீ பிரிந்து போய்விட்டாயா என்று கதறியவாறு, அதற்கு பிறகு அவன் சொன்னான், அவனுக்கு ஓலை வந்தது மான்சிங்கின் மறைமுக தூதர் மூலமாக. சமாதான சமரச உடன்படிக்கைக்கு அக்பரோடு ஒத்துக்கொண்டு போ என்று தகவல் வந்தபோது அவன் சொன்னான், ஒரு காலம் நான் சமரசத்துக்கு இடம் தர மாட்டேன். என் இறுதி மூச்சு இருக்கிறவரை நான் போராடுவேன். என் ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்கு, அடிமை சங்கிலிகளை உடைத்து எறிவதற்கு நான் என் உயிர் இருக்கின்றவரை போராடுவேன். Till such time breads of dry grass is available. உலர்ந்த புற்களால் செய்யப்பட்ட ரொட்டி துண்டுகள் எனக்கு உணவாக கிடைக்கின்ற காலம் வரையில். Till such time water in streams available. ஓடுகிற நீரோடைகளிலே தாகத்தை தணிக்கின்ற நீர் கிடைக்கின்ற வரை. Till such time I breathe the air of this atmosphere. இந்த காற்று மண்டலத்திலே இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்கின்ற சக்தி எனக்கு இருக்கின்ற வரையில் I will raise my sword for the liberation of my motherland என்று அவன் அன்று சொன்னதை நான் சற்று மாற்றி சொன்னேன். for the liberation of தமிழீழம் என்று சொல்லிவிட்டு, அப்படிப்பட்ட உணர்வோடுதான் இங்கே நான் இன்றைக்கு பேசுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஜான் பிரிட்டாஸ், மிகச்சிறந்த பாராளுமன்றவாதி, அவர் எழுந்து இந்த நாடாளுமன்றத்தில் என் சகோதரன் வைகோவை போன்றவனின் உரைகளை நான் கேட்டதில்லை, அவர் இந்த சபையை விட்டு போவது எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது, ஆனால் அவரோடு இருந்த நாட்களை, இந்த சபையிலே வாதத்திலே பகிர்ந்து கொண்ட நாட்களை பசுமையாக என்றைக்கும் நான் நினைவிலே வைத்திருப்பேன் என்று கூறினார். நான் ஆளும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சொல்வேன், உங்களுக்கு வலதுகரமாக இடதுகரமாக உங்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக என்கிற கட்சியை துடைத்து எறிவோம், இருக்கிற இடம் செய்யலாமல் செய்வோம் என்று பேசிவிட்டு போனாரே, அந்த அமித்ஷாவை கேட்கிறேன், இந்த பாண்டிய மண்டலத்து தலைநகர் மானம் காத்த மாமதுரையிலே மண்ணிலே இருந்து கேட்கிறேன், என்ன திமிர் இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால், என்ன ஆணவம் இருந்தால் 75 ஆண்டு கால வரலாறு கொண்டிருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கத்தை அழிப்பேன், ஒழிப்பேன், இருக்கிற இடம் தெரியாமல் செய்வேன், துடைத்து எறிவேன் என்று பேசுகிற மமதை எப்படி உங்களுக்கு வந்தது? இந்த இயக்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவின் முன்னிலையில் 62 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் முன்னிலையிலே உரையாற்றி, அவர் பாராட்டுக்களையும் அவரது இல்லத்திலே இரவு நேரத்திலே சந்தித்த போது பெற்று, மாணவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னை இணைத்துக் கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்திலே 24 முறை சிறைக்கு சென்று, விசா கைதியாகவும் பாளையங்கோட்டை சேலம் சிறைச்சாலைகளிலே 12 மாத காலம் இருந்துவிட்டு, அந்த இயக்கத்துக்காக என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தருவதற்கு சித்தமாக இருந்த நான், அந்த இயக்கத்தால் நான் ராஜ்யசபா நாடாளுமன்றத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன். நன்றி மறக்கவில்லை நான். கலைஞர் அவர்கள் என்னை 78ஆம் ஆண்டிலே மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார். கசாபியங்காவை போல நான் உயிர் இருக்கின்ற வரை கொள்கைகளுக்காகவும் லட்சியத்துக்காகவும் வாழ்வேன் என்று பேசினேன். அந்த வாய்ப்பை எனக்கு தந்திருந்தார். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது, திராவிடர் கழகம் என்பது, திராவிடர் கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்பிருந்தே தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்து அது திராவிட சுயமரியாதை இயக்கமாக பரிணமித்து திராவிடர் கழகமாக ஆவதற்கு
நாயரும் நடேசனாரும் பிட்டி தியாகராயரும் அடித்தளம் அமைத்து தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் அதனை கட்டி காத்து வளர்த்து 49 செப்டம்பர் 17ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்கப்பட்டு எத்தனை பேர் பலியானார்கள், எத்தனை பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறை சென்றார்கள். தூத்துக்குடி KVK சாமியும், உடையார்பாளையம் வேலாயுதமும், கோவை ஆரோக்கிய சாமியும், நெல்லிக்குப்பம் மஜீதும், மண்ணை பாண்டியனும் தங்கள் இன்னுயிர்களை தந்தார்களே. திராவிட இயக்கம் என்பத எக்கு கோட்டை ரத்தத்தால், கண்ணீரால், வியர்வையால் கட்டி எழுப்பப்பட்டது. அந்த இயக்கத்தை அழிப்பேன் என்று சொல்வதற்கு எவரும் துணியவில்லை. அழிப்போம் என்று கருதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தடை விதிக்க போகிறோம் என்ற செய்தி வந்தபோது ஒரு கட்சி தன் கட்சியின் பெயரையே மாற்றிக்கொண்டு அகில இந்திய கட்சி என்று புதிய நாமகரணத்தை சூட்டிக் கொண்டது. நாங்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறோம், மிசா கைதிகளாக இருக்கிறோம். பாளையங்கோட்டை சிறையிலே மிசா கைதியாக இருக்கிறேன். அப்படி என்றால் கட்சிக்கே தடை வருமாமே, எப்படி இந்த கட்சியை கலைஞர் காப்பாற்றுவார் என்ற கேள்வி எழுந்தபோது அவர் சென்சாரின் கண்களிலே மண்ணை தூவிவிட்டு இலக்கியத்திலிருந்தே தன் உடன்பிறப்புகளுக்கு செய்திகளை சொல்லுவதிலே வல்லவர் என்பதால் அவர் எழுதி மறுநாள் வெளியாகிற முரசொலி 4 நாள் கழித்துத்தான் சிறைக்கு வரும். அதில் அவர் எழுதியிருக்கக்கூடிய உடன்பிறப்பு மடலை எல்லா சக கைதிகளையும், மிசா கைதிகளையும் உட்கார வைத்து நான் உரத்த குரலில் வாசிப்பேன். காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, அந்த கடிதத்தை 2 முறை நான் வாசிப்பேன். அப்படி எழுதுகிற கடிதத்தில் தான் மானத்துக்காக உயிர் விட்டானே கணைக்கால் இருமுறை அவனை பற்றி எழுதி நமக்கு மானம் பெரிது, எந்த ஆபத்து வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்ற வகையில் குளவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் ஆளந்தன்று வாளில் தப்பார் தொடர்படு ஜபலியின் இடர்படு தெரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுமுதம் மதுகையின்றி வயிற்றுத்தீ தனிய ஈன்முறை உலகத்தாரே என்ற கடைக்கால் இரும்புறையினுடைய கவிதையை எழுதி குழந்தை இறந்து பிறந்தாலும், ஊனமுடைய குழந்தையாக பிறந்தாலும் அதன் மார்பிலே வாழ்கொண்டு கீறி மண்ணிலே புதைப்பது இந்த தமிழ் குடும்பங்களினுடைய வழக்கம். அந்த மான மரபு காப்பாற்றப்பட்ட அந்த இனத்தில் நாயை போல கட்டி வைக்கப்பட்டிருக்கிறேன் சிறைச்சாலைக்குள்ளே. நாடாண்ட மன்னனாகிய நான் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டேன், தாமதமாக கொண்டு வந்து தருவதாக அவமானப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட அவமானத்தை சுமந்து கொண்டுள்ள என்னை போன்ற இழிபிறவிகளை தமிழ் தாய்மார்கள் ஈன்று எடுக்காமல் இருப்பார்களாக என்று அந்த பாடலை வரைந்த கணைக்கால் இருமுறை துளி நீரும் பருகாமல் இருந்தே வடக்கிருந்து உயிர் விட்டார். இதை எழுதியிருந்த செய்தியிலேயே அவர் இயக்கத்திற்கு வருகிற எந்த ஆபத்தையும் எதிர்கொள்வோம், மானத்துக்காக வாழ்வோம், மண்டியிட மாட்டோம் என்ற செய்தியை அந்த உடன்பிறப்பு மடல் வழியாக அன்றைக்கு தெரிவித்திருந்தார் திமுக கழகத்தின் தலைவர். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் எப்படி நீ கூட்டு சேர்ந்தாய்? நீ வெளியேற்றப்பட்டவன், திமுக கழகத்திலிருந்து நீக்கப்பட்டவன், எப்படி மீண்டும் திமுக கழகத்தோடு நீ இணைந்தாய்? சில ஏடுகள் கேலி புரிந்தன. இவர் அடிக்கடி இப்படி கூட்டணியை மாற்றிக் கொள்கிறார், சந்தர்ப்பவாதம் என்று பரிகாசம் செய்தன. நான் அவர்களுக்கு தெரிவிப்பேன், ஆழ்ந்து யோசித்து உயர்நிலை குழுவிலே வாதித்து, கட்சியினுடைய தலைமை பீடங்களிலே வாதித்து பேராபத்து திராவிட இயக்கத்துக்கு வர நேரும். அப்படி வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கத்துடையாக நம்மிடத்திலே அவர்களை போன்ற பெரிய சைன்யம் இல்லை, அவர்களை போன்ற பெரிய வாக்கு வங்கி இல்லை. ஆனால் இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய வீர கண்மணிகள் ஸ்பார்ட்டாவின் வீரர்களை போன்ற உறுதி படைத்தவர்கள்.
ஆகவே எங்கள் பலத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதையும் சேர்த்து களத்திலே நிற்போம் என்று முடிவெடுத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு கொண்டோம். நீ மந்திரி பதவி கேட்கவில்லையே, ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லையே, அதிகாரத்திலே பங்கு என்று எல்லா கட்சிகளும் சொல்லுகின்றன, கூட்டணி கட்சிகள். நீங்கள் வாய் திறக்கவில்லையே, என்ன காரணம்? என் மீது ரொம்ப அன்பு கொண்டிருக்கிற பத்திரிகை என் கார்ட்டூனை போட்டு பதட்டம், வைகோவுக்கு பதட்டம். என் அகராதியிலேயே பதட்டம் என்ற வார்த்தைக்கு இடம் கிடையாதே. இதே மதுரை மாநகரில் அந்த பத்திரிகை அலுவலகம் தகர்க்கப்பட்ட போது, இயந்திரங்கள் நொறுக்கப்பட்ட போது, என் சகோதரர்களை உடன் அழைத்துக் கொண்டு நள்ளிரவு நேரத்திலே போய் அந்த பத்திரிகை அலுவலகத்தை பார்வையிட்டு மறுநாள் மாலை 5 மணிக்கு மேலமாசி வீதியும் வடக்கு மாசி வீதியும் வடக்கு மாசி வீதியும் சந்திக்கின்ற அந்த முனையில் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவன் நான். ஆகவே நான் ஏடுகள் மீது குறைபட்டுக் கொள்ளவில்லை. ஏடுகள் எங்களை ஏளனம் செய்கிறது என்று எனக்கு கொண்டு வருத்தமில்லை. எவ்வளவு கேலி கிண்டல் செய்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் ஜனநாயகத்திலே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவனுக்கும் இருக்க வேண்டும் என்பதை ஆபிரகாம் லிங்கன் மியூசியத்திலே பார்த்தேன். ஆபிரகாம் லிங்கன் மியூசியம் அவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இலினாய் மாநிலத்தில் ஒரு பகுதியிலே இருக்கிறது. அதில் ஆபிரகாம் லிங்கன் அவரை பற்றி பன்றியை போல, முள்ளம்மன்றியை போல அவரை பற்றிய கார்ட்டூன்கள் வந்த எல்லாவற்றையும் கண்ணாடி பேழையிலே வைத்து பாதுகாத்திருக்கிறார். அவற்றைத்தான் அந்த மியூசியத்திலே பார்த்தேன். ஆபிரகாம் லிங்கன் அரசியலில் வழிகாட்டி என்று சிறைச்சாலையிலிருந்து என்னுடைய கண்மணிகளுக்கு எழுதிய கடிதத்தில் அரசியலுக்கோர் ஆபிரகாம் லிங்கன் என்று 5 வாரம் எழுதினேன். அந்த ஆபிரகாம் லிங்கனின் வாசகங்கள் என் நெஞ்சிலே பதிந்திருக்கின்றன. ஏளனம், பரிகாசம், கிண்டல், கேலி, கார்ட்டூன் இது சகஜம். என் சகோதரர்களுக்கு, கழகத்தின் கண்மணிகளுக்கு இதை பற்றியெல்லாம் நீங்கள் அலட்டிக் கொள்ளாதீர்கள். இப்படியெல்லாம் மீம்ஸ் போடுகிறானே, இப்படியெல்லாம் கிண்டல் செய்கிறானே, இப்படியெல்லாம் எழுதுகிறார்களே, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். விமர்சனங்கள், ஏளனங்கள், கேலி, கிண்டல் இவையெல்லாம் அரசியலிலே ஒருவர் மீது வாரி வீசப்படுகின்ற, அதைத்தான் வசவாளர்கள் வாழ்க என்று அண்ணா சொன்னார். அதை போலத்தான் எங்களை பற்றிய விமர்சனங்களை நாங்கள் ஜனநாயக உணர்வோடு ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள். நாங்கள் எதற்காக இந்த முடிவெடுத்தோம் என்பதை இப்பொழுது கூறினேன். நாங்கள் அதிகாரத்திலே பங்கு கேட்கவில்லை என்பதோடு அந்த பேச்சுக்கே நான் இடம் வைக்கவில்லை. என்னை பொறுத்தமட்டில் அமைச்சர் பதவி என் வீட்டின் என்னுடைய அறையின் கதவை தட்டிய போது, என்னுடைய கேபினெட்டிலே நீ கண்டிப்பாக முக்கியமான இலாக்காவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அடல் பிகாரி வாஜ்பாயும் பக்கத்திலே அத்வானியும் இருந்து வற்புறுத்திய போது, I will never join your cabinet. I will never become a minister. நான் மந்திரி பதவியை நான் ஏற்க விரும்பவில்லை. என் சகாக்கள் 2 பேருக்கு அந்த மந்திரி பதவியை கொடுங்கள் என்று கேட்டு, அது பெரிய தியாகம் அல்ல. இந்த இயக்கத்தில் எத்தனை பேர் பதவியற்றவர்களாக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாதவர்களாக, ஒரு நகர்மன்ற உறுப்பினராக, ஒன்றிய கவுன்சிலராக ஆக முடியாதவர்களாக எத்தனை பல்லாயிரக்கணக்கான என் தோழர்கள், என் சகாக்கள், என் சகோதரர்கள், என் கண்மணிகள் இருக்கிறார்கள். எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பதவியை எதிர்பார்த்தாங்கே இருக்கிறார்கள். ஒரு லட்சியத்திற்காக, கொள்கைக்காக, திராவிட இயக்க கொள்கைகளை காப்பதற்காக, பெரியார் அண்ணா அவர்கள் வழியில் அந்த லட்சியங்களை பாதுகாப்பதற்காக நாம் வைகோவோடு பயணிக்கிறோம். அவன் தன்னலமற்றவன். என்னுடைய நேர்மைக்கு யாரும் கட்டியம் கூற வேண்டியதில்லை, சாட்சியம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த கரங்கள் கரைபடியாத கரங்கள் என்பதை உலகம் அறியும். நான் நேர்மை நாணயத்துக்காக வாழ்கிறவன் என்பதை இந்த நானிலம் அறியும். நான் அப்படிப்பட்ட அபிலாசைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. பிறவாமை வேண்டும்,
மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டுமென்றாள் அவ்வை பாட்டி. மீண்டும் ஒரு பிறவியிலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது பகுத்தறிவுக்கு புறம்பானது. ஒரு முறைதான் பிறக்கிறோம், ஒரு முறைதான் இறக்கிறோம். இந்த ஜீவன் 81 வருடங்களை கடந்து வந்துவிட்டது. இந்த 81 வருடங்களில் நான் இந்த செந்தமிழ் நாட்டுக்கு நாசகார நச்சாலை ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வைத்தவன் இந்த வைகோ என்பதை எவராலும் மறுக்க முடியாது. நான் நடைபயணம் மேற்கொண்டேன் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து. உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினேன். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் தமிழர்களினுடைய சொத்து. அது வடநாட்டு முதலாளிகளின் கைகளுக்கு போய் சேருவதற்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை வாஜ்பாய் சர்க்கார் அறிவித்தவுடன் 24 தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் இது கூடாது, இது பண்டித நேருவால் காமராஜர் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை, நவரத்தினங்களிலே ஒன்று, இது எங்கள் பூமி, எங்கள் ரத்தத்தை வியர்வையாக கொட்டியிருக்கிறோம் என்று அந்த தொழிற்சங்க தலைவர்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை விமான நிலையத்திலே செந்திலதிபன் என்னிடத்திலே கொண்டு வந்து தர, மறுநாள் ராஜ்யசபா நாடாளுமன்றத்தில் நான் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை தனியார் மயமாக்க கூடாது என்று பேசிவிட்டு அந்த துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானை அறையிலே போய் சந்தித்தேன். நீங்கள் பேசி பயனில்லை, கேபினெட் முடிவெடுத்து விட்டது, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியாருக்கு தாரை வார்க்கப்படும், யாராலும் மாற்ற முடியாது என்று சொன்னார். நான் உடனே பிரதமருடைய அலுவலகத்துக்கு ஓடினேன். அவர் அன்றைக்கு சபைக்கு வரவில்லை, உடல் நலமில்லை. நான் நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருந்தவாறே பிரதமர் வாஜ்பாயினுடைய தனி செயலாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் அவசரமாக பிரதமரை சந்திக்க வேண்டும் என்றேன். அவருக்கு உடல் நலமில்லை, இன்றைக்கு பார்லிமெண்ட்டுக்கும் வரவில்லை, இன்று நீங்கள் சந்திக்க முடியாது என்றார். நான் சந்தித்தே தீர வேண்டும் என்று சொன்னதாக அவரிடம் சொல்லுங்கள், அவர் வாய்ப்பு கொடுப்பார் என்றேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து எனக்கு அலைபேசியிலே அழைப்பு வந்தது, தொலைபேசியிலே அழைப்பு வந்தது. பிரதமர் உங்களை வர சொல்லி இருக்கிறார், சாயங்காலம் 7 மணிக்கு பிரதமர் வீட்டுக்கு வாருங்கள் என்றவுடன் நான் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். செந்திலதிபன் கொடுத்த அந்த தொழிற்சங்கங்களின் மனுவை அவரிடம் நீட்டினேன். ஒரு பார்வை, பருந்து பார்வையாக பார்த்துவிட்டு, கேபினெட் ஏற்கனவே முடிவு செய்து விட்டதே, என்எல்சி பிரைவேடைஸ் ஆகும் என்று, இது எப்படி அந்த முடிவை மாற்ற முடியும் என்று கேட்டார். நான் உடனே சொன்னேன், மிஸ்டர் அடல்ஜி, நீங்கள் பீகாருக்கு சென்று வைகோ என் சுவிகார புத்திரனை போன்றவன் என்று பேசியதாக நான் செய்தித்தாளில் படித்தேனே. என் மீது அவ்வளவு அன்பும் பாசமும் நீங்கள் கொண்டிருந்தால் நான் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டாமா? என்னால் தமிழ்நாடு பயனடைந்தது என்று என் அரசியல் பொது வாழ்விலே எனக்கு ஒரு மனதிலே நிம்மதி ஏற்பட வேண்டாமா? இந்த உதவியை நீங்கள் செய்யக்கூடாதா? இது நவரத்தினங்களில் ஒன்றுதானே, லாபம் பெறும் தொழிற்சாலை தானே, எங்கள் பூமி தானே, எங்கள் தொழிலாளர்களினுடைய ரத்தம் தானே வியர்வையாக கொட்டப்பட்டிருக்கிறது. இது எப்படி நீங்கள் விற்பனை என்றால் வடநாட்டு பெருமுதலாளிகள் அதை பங்குகளை வாங்குவார்களே, பறிபோய் விடுமே என்ற போது கண்களை மூடிக்கொண்டு, ஒரு வழக்கம் அதுதான், கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு கண்களை திறந்தவாறு, I agree with you. NLC will not be privatized. I will change the cabinet decision. கேபினெட் முடிவை நான் மாற்றுகிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது என்று சொன்னபோது, இதை நான் பத்திரிகைகளுக்கு இப்பொழுதே தெரிவிக்கலாமா என்று கேட்டேன். Do it now itself, from here itself. இங்கிருந்தே நீ பத்திரிகைகளுக்கு சொல்லலாம் என்றார். இந்து பத்திரிகையின் டெல்லி அலுவலகத்தினுடைய அங்கே இருந்த தலைமை நிருபரை நான் தொடர்பு கொண்டு சொன்னேன், பிரதமர் வாக்குறுதி அளித்து விட்டார், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது. The disinvestment policy will be withdrawn. பிரதமரே இப்படி சொன்னாரா? அவர் பக்கத்தில் இருந்துதான் நான் பேசுகிறேன். மறுநாள் இந்து பத்திரிகை முதல் பக்கத்தில் கட்டம் கட்டி
வெளியிட்டது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை நாங்கள் தனியார்மயமாக்க மாட்டோம் என்று வைகோவிடம் பிரதமர் உறுதியளித்திருக்கிறார் என்று. அப்பொழுது அருண் ஷோரி துறை அமைச்சர் லண்டனில் இருந்தார் என்று. மறுநாள் தான் டெல்லிக்கு வருகிறார். நாடாளுமன்றத்திலே மைய மண்டபத்திலே அவரை சந்தித்து பிரதமர் இப்படி உறுதியளித்தார் நேற்றைக்கு. என்எல்சி பிரைவேடைசேஷன் வித்ரா பண்ண விட்டுவது. அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே. நான் பொய்யா சொல்லுகிறேன்? நாளை நான் பிரதமரை சந்தித்து விட்டு உங்களை 11 மணிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறேன் என்றார். நான் 10 மணிக்கே அவருடைய அறையின் உதவியாளர் அறைக்கு சென்று விட்டேன். இதை தெரிந்து கொண்ட அவர் வேக வேகமாக வந்து, நான் தான் 11 மணிக்கு சொல்றேன், எங்க செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி எல்லாம் என் ரூம்ல தான் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் போய் கேட்டேன். ஆமா, என்எல்சி பிரைவேடைசேஷன் ஹஸ் பீன் கேன்சல்ட், அதை வித்ரா பண்ணியாச்சு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. நீங்கள் சொன்னது போலத்தான் அவர் தெரிவித்தார் என்றவுடன் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த தமிழ்நாட்டினுடைய நவரத்தினங்களில் ஒன்றான 30,000 தொழிலாளர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாக்கப்படாமல் தடுத்து நிறுத்தியவன் பெயர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரின் பெயர் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். இந்த செந்தமிழ் நாட்டின் உரிமைகளுக்காக, இதை பாதுகாப்பதற்காக நீட்டுணவுக்கு தடை வாங்கினோம், ஸ்டெர்லைட்டை மூட வைத்தோம், நெய்வேலியை காப்பாற்றி கொடுத்தோம். ஆக எங்கள் இயக்கம் தமிழ் நாட்டுக்கு, தமிழ் பூமிக்கு, தமிழ் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்திருக்கிறது. இனியும் தொடரும், தொடர்ந்து செல்வோம். இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய கண்மணிகள், மாவட்ட செயலாளர்கள், தன்னலம் கருதாதவர்கள், என்னோடு பயணிக்கின்ற அவர்களுக்கு என் ஜீவனையே அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நடந்து வந்த தம்பிமார்கள் கால்கெடுக்க நடந்தார்களே, முகம் சுளித்தார்களா, முணுமுணுத்தார்களா, எங்கள் கால்களிலே புண் வந்து விட்டது, கொப்பளம் வந்து விட்டது என்று வருத்தப்பட்டார்களா? இல்லை. அப்படிப்பட்ட தீரர்களை, லட்சிய தீரர்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டிருக்கிறது. நான் அண்ணாந்து பார்த்தேன் ஆகாயத்தை. வானத்திலே நட்சத்திரங்கள் என் கண்களுக்கு படவில்லை. மழை வரக்கூடும் என்று வானிலையிலே அறிவித்தார்களே, பெருத்த மழை வந்து விட்டால் முதன்மை செயலாளர் வாங்கி கொடுத்த ரெயின் கோட்டுகளை கூட கொண்டு வராமல் அறையிலே வைத்து விட்டார்களே, கூட்டம் நடக்காமல் போய்விடுமே. அப்படியே மழையிலே நனைந்து கொண்டிருந்தாலும் நடுநிலையாளர்கள் இருக்க மாட்டார்களே, இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடக்குமா? அல்லது பெருமழை பெய்து கூட்டத்திலே பாதி பேர் கலைந்து செல்கிற நிலை ஏற்படுமா என்ற கேள்வி என் மனதுக்குள் எழுந்தவாறே இந்த மேடைக்கு வந்தேன். இயற்கை தாயே, அவ்வப்பொழுது எனக்கு சின்ன சின்ன உபகாரங்களை செய்கிறாய், அவ்வப்பொழுது எனக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்கிறாய். அந்த வகையில் இந்த 11 நாட்களும் நான் செம்மாந்து நடந்து வருவதற்கு, நெஞ்சை நிமிர்த்தி நடந்து வருவதற்கு, என் கால்களுக்கு வலுவையும் என் இதயத்துக்கு துணிவையும் தந்த இயற்கை தாயே நான் ஆராதனை செய்கிறேன். என் நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து போராடுவேன். இறுதி மூச்சு என் சுவாச கோஷத்திலே, நாசியிலே அந்த சுவாச காற்று இருக்கின்ற வரையில், என் தொண்டை குழியிலே ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த செந்தமிழ் நாட்டுக்காக, இந்த புண்ணிய பூமிக்காக, உலகத்தின் முதலாவது நாகரிக தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகிற தமிழ் நாட்டுக்காக, உலகில் எங்கே நாகரிகம் தோன்றியதென்றால் அது டைகிரிஸ் யூப்ரடிஸ் நதிக்கரைகளின் மெசபடோமியாவிலே அல்ல, நைல் நதி கரையிலே இருக்கிற எகிப்திலே அல்ல, கிரேக்கத்திலே அல்ல, ரோமாபுரியில் அல்ல, தமிழ்நாட்டில் தான் உலகின் முதல் நாகரிகம் தோன்றியது. காட்டு பிராண்டிகளாக அம்மணமாக மக்கள் உலகின் சில பகுதிகளிலே திரிந்து கொண்டிருந்த போது மெல்லிய பட்டாடைகளை நெய்கின்ற இடமாக இந்த தமிழ்நாடு இருந்தது. அந்த பட்டாடைகள் எகிப்துக்கும் ரோமுக்கும் கிரேக்கத்துக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன.
உலகில் மரக்கலம் செலுத்துகின்ற கலையை முதலில் கண்டவன் தமிழன் தான். அதனால் தான் பண்டித ஜவஹர்லால் நேரு ஜெயிலில் இருந்தவாறு, நைனிட்டால் அகமது நகர் கோட்டை சிறைகளில் இருந்தவாறு, தன் பிரிய மகள் பிரியதர்ஷினி இந்திராவுக்கு எழுதுகிற கடிதங்களில் உலக வரலாற்றை தொகுத்து எழுதினார். கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்று. அதில் சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி எழுதுகிறார். மகளே, இந்தியாவின் இந்த உபகண்டத்திலே தெற்கே ஒரு பேரரசு இருந்தது. அதற்கு பெயர் சோழாயம் பெயர். அந்த சோழ பேரரசனுடைய கப்பல் படை வலிமை மிக்கதாக இருந்தது. யுத்தகலத்துக்கு செல்லுகிற யானைகளை அந்த கப்பலில் ஏற்றி கொண்டு போகிற அளவுக்கு அவ்வளவு பலமான கப்பல்களை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அவர்கள் கீழ்த்திசை நாடுகளெல்லாம் ஜெயித்தார்கள். கிழக்காசிய நாடுகளையெல்லாம் வெற்றி கொண்டார்கள். ஆனால் அந்த நாடுகளை அவர்கள் அடிமைகளாக நடத்தவில்லை. அந்த நாடுகளிலே கூட போய் ஆலயங்கள் எழுப்பினார்கள். யாராவது ஒருத்தன் மது அருந்திருப்பான், அதை தடுக்க முடியாது. மது அருந்தினால்தான் சத்தம் போடுற எண்ணம் வரும். இவ்வளவு ஊசி விழுந்தா ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிறதே, இது கட்சியின் கட்டுப்பாட்டை காட்டுகிறது. அப்படிப்பட்ட பேரரசை பற்றி நேரு எழுதினாரே, அந்த கலையை உலகத்துக்கு கற்றுத்தந்தவர்கள் தமிழர்கள். இந்த செந்தமிழ் நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்கும், இங்கு வாழ்கிற மக்கள் சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளுகின்ற விபரீதம் நேர்ந்து விடாமல் தடுப்பதற்கும், அத்தகைய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்கும் இந்த நடைபயணத்தை ஒரு பிரச்சார கருவியாக, ஆயுதமாக மாற்றிக்கொண்டு நாங்கள் வருகிற வழிகளில், மக்கள் இல்லாத இடங்களில் என் நெஞ்சத்துக்கு நேசமான திரைப்பட பாடல்களை அந்த ஒலிபெருக்கியிலே ஒளிபரப்ப செய்து, அந்த பாடல் வரிகளை கேட்கிற போதே என் கால்களுக்கு ஒரு புது பலமும் என் நெஞ்சுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படும். அடுத்து மக்கள் இருக்கிற இடங்களில் என் சகோதரர்கள் அடிவயிறு வலிக்க முழக்க விழிப்பிக் கொண்டு வந்தார்கள். சாதியின் பெயரால் மோதல் வேண்டாம், மதத்தின் பெயரால் மோதல் வேண்டாம். பெரியார் அண்ணா பிறந்த நாட்டிலே, திருவள்ளுவர் பிறந்த நாட்டிலே சாதியின் பெயரால் மோதலா, மதத்தின் பெயரால் மோதலா என்று முழக்க விழிப்பிக் கொண்டு வந்தார்கள். அது காற்றோடு கரைந்து போய் விடாது, யோசிக்க வைக்கும். ஒரு கட்சி இந்த நாட்டிலே மதச்சார்பின்மையும் அதே நேரத்தில் எல்லா மதங்களுக்குமான சம உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பட்ட பகலை போல வெளிச்சம் ஜொலிக்க செய்து, இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே இந்த எளியவனை பற்றி 4.5 நிமிடம் ஒரு பாடலையும் முதன்மை செயலாளர் தயாரித்து, அந்த பாடலையும் இங்கே போட்டு காட்டி, இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியையும் நடத்தி, இனிமேல் தான் இந்த தம்பிகள் தங்குகிற இடத்துக்கு சென்று இரவோடு இரவாகவோ அல்லது வைகறை வேளையிலோ தங்கள் ஊர்களுக்கு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 11வது நடைபயணம் எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது. நான் வருகிற வழியில் பலகீனப்பட்டு எனக்கு ஏதேதோ நோய் இருப்பதாக சொன்னார். ஒரு நோயும் எனக்கு கிடையாது. நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், வலுவாக இருக்கிறேன். இன்னும் 20 ஆண்டு காலம் நான் உழைப்பேன். இந்த தமிழ்நாட்டு நிலத்துக்காக, தமிழ் நிலத்துக்காக, தமிழர் உரிமைக்காக, தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும்.